எதையெல்லாம் தூக்கி கடலில் போடுறாங்க அப்படின்ட்டு. இது அவ்வளவுமே அவங்க கடலில் தூக்கி போட்டிருக்காங்க. வணக்கம் மக்களே, நான் கொஞ்சம் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாந்தம் பீச்சில் தான் இருக்கும். பீட் த ஹிட் சேலஞ்ச் டே 3 இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக சாந்தம் பீச் வந்துருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து இன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு குளியல் போட போகிறோம். ஓகே, உள்ளே இறங்கலாமா? ஆக்சுவலி பாலவாக்கம் நீலாங்கரெல்லாம் பயங்கர வெயிலாக இருந்துச்சு. இங்கே வந்து சுத்தமாக வெயிலே இல்லை. லெட்ஸ் ஸ்டார்ட். லைட்டாக ஒரு சில் காற்று அடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு காற்று லைட்டாக அப்படி அடிச்சுட்டே இருக்குது. ரொம்ப வெயில் இல்லாததுனால அந்த கிளைமேட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண சூப்பராக இருக்குது. வா, சமல்ல. இப்படி தான் இருக்கிற மண்ணை உழைச்சி அரிச்சு போயிடுது. அப்பாடா, இப்போ கிளைமேட் ரியலி அவசரம் தான், வேறு லெவலில் இருக்குது. ரிலாக்ஸ்டாக குளிக்கலாம். ஸோ பீச்சில் நிறைய பேர் அழகாக கால் நினச்சி ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. சில குழந்தைங்களும் அங்கே ஜாலியாக குளிச்சுட்டு இருக்குது. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். செம்மையான இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் டைமில் மெரினா, லைட் ஹவுஸு எல்லாம் அந்த மாதிரி சாந்தோம் இங்கெல்லாம் வரக்கூடியவங்க உங்களுக்கு மீன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஒரு 7 to 9 இதுக்கு வந்து அதாவது இதில் வந்து பின்னாடி வந்து ஒரு சர்வீஸ் ரோடு ஒன்று போகும். லைட் ஹவுஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நேராக பட்டினப்பாக்கம் வரைக்கும் போகும். இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன், இந்த குட்டி குட்டி போட்டெல்லாம் போய்ட்டு பிடிச்சிட்டு வருவாங்களே, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மினிமம் ஒரு 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம பசங்க தெரிஞ்ச பசங்களாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. தாராளமாக வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. இது ஒரு சம்பவம் என்னென்னா, அதில் உட்காந்துருக்கும்போது அங்கே ஒரு ஃபேமிலி வந்தாங்க. வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, கடலை எதையோ தூக்கி வீசிட்டு இருந்தாங்க. ப்ளூ கலரில் தெரிஞ்சுது பார்த்தீங்களா? ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் தான், பட் அதை வந்துட்டு எப்படி தூக்கி கடலில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இனி நிறைய கிடக்குது. ஏதோ என்ன அதுக்கப்புறம் என்ன அதெல்லாம் மிதக்குதா. நான் வந்து எல்லாத்தையுமே இந்த தலை முழுகிட்டு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொன்றா தூக்கி அப்படி வீசிகிட்டே இருந்தாங்க. கிடச்சி கொண்டு வந்து பையன் வீசினாங்க. ஸோ அது இப்போ எல்லாமே கடலுக்குள்ளே தான் கிடக்குது. பை காணல, இன்னும் ஒரு அட்டை கிடக்குது பாருங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸு இதை விட்டானே, இன்னும் ஒரு இது இதான் போகிற பார்த்தீங்களா? எல்லாத்தையும் கடலுக்கு தூக்கி தூரம் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒன் ரேடியாலஜி எக்ஸ்ரே ரிப்போர்ட் எல்லாமே வந்திருக்குங்க. இப்போ அங்கே கொஞ்சம் கிடக்குது, அங்கே போகலாம். இதோ எதையெல்லாம் தூக்கி கடலில் போடுறாங்க அப்படின்ட்டு. அந்த ஃபேமிலி அங்கே தான் நிற்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தா கிளியராக தெரியுது. ஒரு 3 பேர். இது அவ்வளவுமே அவங்க கடலில் தூக்கி போட்டிருக்காங்க. இன்னொரு சம்பவம் பார்த்தேன். இன்னொன்று குப்பை எடுத்துருந்தா தலையே காஞ்சு போச்சு. லாஸ்ட் 2 days கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்துட்டு அலையே சுத்தமாக இல்லை. கொஞ்சம் உள்ளே தள்ளி வருது, ஆனால் ஓரளவுக்கு இங்கே வர 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 ரொம்ப கம்மியாகிடுது. இனி ஒன்று கிடச்சிருக்கு பாருங்க. என்ன பெரிய ஆளா. டைம் இப்போ வந்து ஒரு 4:30 தான் ஆச்சு. பட் வானத்தை பார்த்தீங்களா, கிளைமேட்டை தாறுமாறாக இருக்குது. வெயிலே இன்னைக்கு மோஸ்ட்லி இல்லை அவ்வளோவா. அதெல்லாம் ஃபஸ்ட்டில் இருந்ததை விட ரொம்ப ஒரு அக்ரெசிவாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஒரு 1/2 hour கேப்பில் செம்ம சேஞ்சஸ். இப்போலாம் ரொம்ப ஸ்பீடாக வருது, ரொம்ப அதிகமாக வருது. பலார்னு வந்து அடிக்குதுங்க. 2 தடவை அடி வாங்கிட்டேன். ஒரு அற்புதமான ஃபீல் தண்ணியில் அடி வாங்குறது. காய்ஸ், அண்ணா ஒரு சின்ன ஒரு கட்டுமரம் மாதிரி ஒன்று போகுது பாருங்க. ஒரு அண்ணா
ஒரு கம்பு வச்சு தரையில் அமுக்கி அப்படியே பேக்கில் தள்ளி அந்த போட்டை வந்துட்டு சாரி அந்த கட்டுமரத்தை வந்து முன்னாடி மூவ் பண்ணுறாரு. இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. அவரோட மொத்த பேலன்ஸையும் கொடுத்து அதை தள்ளணும். அவரும் கரெக்டாக பேலன்ஸ்டாக நிற்கணும். அந்த கட்டுமரமும் ஆடிக்கிட்டே இருக்கும். இதுலேயும் அவர் மீன் பிடிச்சி வந்து அதை சேல் பண்ணுறாரு அப்படின்னா வா எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் சூப்பரான சம்பவம். என்னென்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் வெயில் கொஞ்சம் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்ததுலேருந்து இவ்வளோ நேரமாக நான் வெயில் பார்க்கவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் வெயில் தெரியுது. வெயில் அடிக்கிறப்ப லைட்டாக ஒரு குளியல் போட்டுடலாம். வெயிலில் குளிக்கிறது ஒரு அற்புதமான ஃபீல் தான் எனக்கு. வெயிலில் ஜாலியாக ஒரு குளியல். ஓ இவ்வளோ நேரம் வெயிலே பார்க்காம எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா வெயிலே பார்க்காம போயிடுவோமா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு மண்மேட்டில் சாஞ்சு உக்காந்துட்டு அப்படியே அந்த பீச் வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இல்லை இப்போ என் கையில் சாப்பிட்றதுக்கு எதாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருந்துருக்கும். பட் இது எதுவுமே இல்லை. அதை மட்டும் தான் நான் இப்போ மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்துருந்தாலும் ஜாலியாக தின்னுக்கிட்டே கடலை அப்படியே ரசிச்சுட்டு இருந்திருப்பேன் கொஞ்சம் நேரம். ஃபைனலா ஒரு 2 முண்டு போட்டுடலாம். ஓகே, இனி போய்ட்டு தலையை தோத்திட்டு அப்படியே கிளம்பலாம். எதாவது சாப்பிட்ணும், பசிக்க ஆரம்பிச்சு. ஆனால் டெய்லி 2 நாள் எதாவது வாங்கிட்டு போனோம், சாப்பிட்டோம். பட் இன்னைக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையா. போகிற உள்ள மீன் எல்லாம் வேறு ஏதாவது சாட்டர்டேஸ் எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். செம்மையான ஒரு குளியல் முடிஞ்சது. சூரியனே காணல. மணி கரெக்டாக 6. ஒரு மிக்சிங் பஜ்ஜி சொல்லியிருக்கோம். எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்சிங்கு. உருளைக்கிழங்கு, மிளகா பஜ்ஜி, வெங்காயம், வாழைக்காய், இன்னும் ஒரு உருளைக்கிழங்கு. ஓகே, 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க. சுட சுட வார லெவலில் இருக்குது. செம்ம மொறுமொறுன்னு இருக்குது. ப்ளஸ் ஹைலைட்டை வந்துட்டு இந்த தக்காளி சட்னி தான். வேறு என்ன இருந்துச்சு போதும். இனிமேல் நைட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, பீட் த கிட் சேலஞ்சில் இன்றைக்கி டே 3 வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். சாந்தோம் பீச்சில் தான் இன்றைக்கி ஒரு செம்மையான குளியல். ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. See you soon. நாளைக்கு பார்க்கலாம். பை டாடா.